சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எல்லாம் அவர்கள் கைச்சாத்திட்டிருப்பார்கள். அந்த கைச்சாத்திடல்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் திருப்பி 2026 புதுப்பிக்கிற மாதிரி பல நடவடிக்கையை கொண்டு பல கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகளோட கருவிகள் எல்லாம் தாங்கள் எடுத்து விற்கிற போன்ற ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாம் இங்கே பேர்னில் செய்யப்பட்டது. அப்போ இவர்கள் வருவதற்கு முதல் இப்படி ஒரு சீனாவோட பல வேலை திட்டங்கள். அப்போ இந்த சீனா வந்து நிற்கக்குள்ளே எனக்கு ஒரு மிக பெரும் ஒரு வில்லங்கம் இருந்தது என்றால் இவர்கள் எல்லாம் என்ன எமக்காக சொல்ல வருகிறார்கள். அப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னு சொன்னால் இங்கே விளங்கி கொள்ள வேணும். அப்போ இந்த இலங்கையினுடைய குழு வாரத்துக்கு முதல் 14ஆம் தேதி சீனாவினுடைய இதே நிகழ்ச்சி நிரல் இலங்கைக்கு எப்படி நடக்குதோ இந்த நிகழ்ச்சி நிரல் அவர்களுக்கும் நடக்கிறது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல வாரேன். அப்போ இது இவர்கள் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். முக்கியமான விஷயம் என்னென்னா நான் பார்க்குறது என்னென்றால் 2024 2 விடயம் எங்களை சுற்றி நடந்தது. அந்த 2 விடயத்தில் இந்த FDFA என்று சொல்லப்பட்டு இவர்களை அழைக்கப்பட்டிருக்கிற இந்த நிறுவனமும் இந்த சீனாவும் சேர்த்து ஒரு விடயம் ஒன்று மேற்கொண்டுச்சினோம். அப்படின்னா 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 4ஆம் மாதம் வரைக்கும் 2004 இவர்கள் இங்கே சுவிஸில் இருந்து கொண்டு FDFA என்று சொல்லப்படுகின்ற அமைப்பின் தலைவர் சீனாவுக்கு போயிருப்பார். அங்கே 2 நாள் ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருப்பார். அங்கேயும் சீனாவினுடைய இந்த சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது, அதையும் சந்திச்சு உரையாடி அது ஒரு இதாக கொண்டு ஒரு இதொன்று சந்திப்பு ஏற்படுத்தி செய்வாங்க. பல விடயங்கள் அங்கே உரையாடப்பட்டதுண்டு பலர் சொல்லினோம். அப்போ ஏன் எங்களுக்கு சொல்லிச்சோம்னா இந்த சீனாவுக்கு இவங்க போய் வந்த பிறகு இங்கே ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள எங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அப்படி என்றால் பொதுச்சபையில் மற்ற பீரிக்ஸ் போன்றவர்கள் உரையாற்றக்குள்ளே எங்களுக்கு தெரியும். அவரை கொண்டு வச்சு இந்த அரசாங்கம் நகர்த்தின நகர்த்தக்குள்ளே தெரியும் என்று அங்கே ஒரு உறுதியை கொடுத்துச்சுன்னா ஏதோ இந்த அரசாங்கத்தை எல்லா மக்களும் இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் போல மாயை கொண்டு வரக்குள்ள நான் உங்களோட தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருப்பேன் இணையதளத்தில். ஏனென்றால் மக்கள் புரிந்து கொள்ளட்டும், எம்மை 25ஆம் தேதியோடு நம்முடைய உணர்வுகள் எல்லாமே திறந்தெறிய போகிறார்கள் என்ற விடயங்களை சொல்வேன். நான் இதெல்லாம் அப்படி தான் பார்க்கின்றேன். 2023 2024 இன்று 2005 படிப்படியாக இவர்கள் நடக்கின்றன. இன்னொரு விடயம் என்னென்றால் இங்கே முக்கியமாக இந்த குறிப்பிட வேண்டும் சில விடயங்கள் இங்கே இருக்கிறது. இதை புரிந்தால்தான் நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். இதில் முக்கியமாக இந்த வட அமெரிக்கா, ஐரோப்பியா, ஆசியாவை கண்டு ஒரு 57 நாடுகளினுடைய இந்த ஐரோப்பா பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்புகள் உலகில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அமைப்புண்டா இதுதான். இந்த OSCE என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பு இந்த ஐரோப்பா பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பு, அரசியல் ஒத்துழைப்பு அமைப்புகள் போன்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறது. இந்த அமைப்பு ஏற்கனவே 1996ஆம் ஆண்டு தலைமை பொறுப்பும் சுவிஸ் தான் எடுத்து செய்தது. அதுக்கு பிறகு 2014 வரைக்கும் அவங்க செய்தது. அதுக்கு பிறகு இந்த அமைப்பு வேறு நாட்டில் இருந்த வேறு நாடொன்று பிறகு கையேற்ற நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இவங்க வார வருஷம் இந்த பதவியை மீண்டும் பெறியணும். சரியா விளங்கிக் கொள்ளுங்க நான் சொல்கிற விட. இந்த OSCE என்கின்ற இந்த அமைப்பு இந்த ஐரோப்பா பாதுகாப்பு ஒன்றிணைகின்ற அந்த அமைப்பு மீண்டும் இவர்கள் 2026 பொறுப்பேற்கணும். அப்போ உங்களுக்கு விளங்கணும் எங்களை சுற்றி என்ன நடக்கிறதுன்றது. இப்போ இவர்களுக்கு 2025 ஜனவரியில் இவர்களுக்குரிய ஒரு தேர்தல் ஒன்று நடைபெற்றது. அதுவும் இவர்கள் தேர்தல் தொடர்ச்சியாக உள்ளால நடைபெறும். அதில் நடைபெற்று ஜனவரி மாதம் இவர்கள இது வந்திருக்க வேணும். என்னுடைய நினைவும்படி சரி என்றால் இந்த வருடம் ஜனவரியில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும். இப்போ 2026 தான் மீண்டும் சுவிஸ் அரசாங்கம் சுவிஸினுடைய தலைமை இதாக இங்கே பொறுப்பேற்க போயினோம். முதல் இருந்தது போல் 1996 2014 இருந்தது போல் இது இந்த தரம் 2026 பொறுப்பேற்கிறது. 3 சதாப்தத்துக்கு 3 தடவை தாங்கள் பதவியை ஏற்றிருக்கணும். அப்போ இந்த இதுகளை மேற்கக்குள்ள ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கணும் உலகத்தில். சரியாக விளங்கிக் கொள்ளுங்க. எல்லாமே சுவிஸை சென்டர் பண்ணி மனித உரிமை கவுன்சிலிங், இந்த OSCE அமைப்பு இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்போ இங்கே தான் நீங்கள் இருக்கணும். இதைத்தான் நான் பார்க்குறேன் உங்களை எல்லாட்டையும்.
இப்போ இவருக்கு இதெல்லாம் தெரியாமல் தமிழர்கள விடயங்கள் எல்லாம் புரியாமல் இவர் ஒரு சட்டத்தை படிச்சுட்டு உங்களுக்கு வந்து நின்று கொண்டு உங்கள் கதை சொல்லினமா? ஏற்கனவே இருந்த தமிழர்களே குத்தி குத்தி மணக்கின்ற இந்த அசிங்கமான பிழைப்பெண்ணத்துக்கு இவருக்கு ஒரு தமிழர்களினுடைய பிரதிநிதியாக இருந்தால் இவர் போக முதல் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும். இப்போ நாங்கள் சொல்கிறது போன்று இப்படி படிப்படியாக எல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போ அதை சொன்ன பிறகு நீங்கள் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்தால் அது மக்களுக்கு தெரிய போகுது. நீங்கள் சிங்களோட வந்து என்னத்தை செய்து போட்டு வந்தீங்களோ யாருக்கு தெரியும்? நாங்கள் கமராவை கொண்டு தீர்றதுக்கோ அல்லது உங்களுக்கு பின்னால் விளக்கு பிடிச்சி கொண்டு தீர்றதுக்கோ எங்களுக்கு அதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் இங்கே தமிழர் விடுதலைக்காக எங்களுக்கு பல வேலை திட்டம். எங்களோட குடும்பையும் பார்க்கணும், எங்களோட மாவீர குடும்பங்களையும் பார்க்கணும், அடுத்த சந்ததியையும் பார்க்கணும், அதுக்குள்ளே இதுகளையும் பார்க்கணும் என்றால் உங்களுக்கு பின்னால் நாங்கள் திரிஞ்சு கொண்டு இருக்கலாம். நீங்கள் முன்னுக்கே தெரியப்படுத்துங்க எங்களோட மக்களுக்கு. நீங்கள் ஒரு 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 குழுக்களாக, ஒரு இலங்கையினுடைய ஒரு பாராளுமன்ற குழுக்களாக நீங்கள் ஒரு நாட்டுக்கு நீங்கள் செல்லும் போதே அந்த இடத்திலே ஈழத்தமிழனுடைய இலட்சியம் தோற்கடிக்கப்படுகிறது. அவர்களும் அப்படித்தான். இதில் இவர்களை குறிப்பிட்டப்பட்ட எந்த அமைப்புகளும் கூட அது ஈழத்தமிழர்களை வந்து எந்த இடத்திலும் அவர்கள் ஒரு ஒரு இலங்கை தமிழராக அவர்கள் எந்த இடத்திலும் பதிவிட்டது கிடையாது. ஒரு தமிழ் மொழியை பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அவர்கள் பதிவிட்டதே கிடையாது. இதை நாங்கள் எழுதி கேட்டு நாங்கள் அதற்குரிய இதை வந்து இவர் தான் செய்திருக்கணும். இவர்கள் கூப்பிடும் போதே நீங்கள் என்னை ஒரு வடக்கு கிழக்கினுடைய ஒரு தலைமை ஒரு ஒரு தமிழர்களினுடைய பிரதிநிதியான கூப்பிடுங்க, நான் பாருன்னு இவர் சொல்லியிருக்கணும். நான் சொல்கிறத பட்டிவா கேளுங்க. கஜன் பொன்னம்பலம் அவர்கள் இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு ஏற்கனவே செய்யப்பட்டது. இது போன வருடம் இது செய்யப்பட்டது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் உங்களுக்கு சொன்ன நாங்கள் போன வருடங்களே இது ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இவர்களுக்கு யார் யார் வர வேண்டும் என்று இலங்கையினுடைய அரசாங்கத்தால் இவருக்கு பொட்டிகள் அனுப்பி இவர் போயிருப்பார். இப்போ போயிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தோற்கடிக்க போயினோம். இந்த 2025 நான் ஏற்கனவே 2023 பதிவிட்டது போன்று 2025 எல்லாமே இங்கே பூட்ட போயினோம். இங்கே ஒன்றுமே கிடையாது. இங்கே நீங்கள் யாரும் கத்தி கொண்டு யாரும் நின்றாலும் எங்களை வந்து இப்படியான மனிதர்களாக நாங்கள் தோற்கடிக்கப்படுவோம் என்றால் ஒரு இனத்திற்கு நாங்கள் சொல்லவில்லை வேணும். எங்களை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது, உலக தேசத்தில் என்ன நடக்கிறது, உலக தேசம் மீண்டும் மீண்டும் எதை சொல்ல வருகிறார்கள் என்பதை சொல்ல வர வேண்டும். அப்போ அவர்கள் சொல்லுகின்ற விடயம் கூட்டாட்சி கூட்டாட்சி என்று 18 இடங்களில் எழுதிய கடிதத்தில் எழுதி வைத்திருப்பதும், அதே போன்று ஒரு இடத்தில் கூட கஜன் பொன்னம்பலம் அவர்களை ஒரு தமிழனாக அவர்கள் காட்டிக்கொண்டது கிடையாது. ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு சிங்களவர்களினுடைய ஒரு சிங்கள பாராளுமன்றங்களாக, ஒரு இலங்கையினுடைய பாராளுமன்றங்களாக இந்த கஜன் பொன்னம்பலம் அவர்கள் வந்திருக்கிறார் என்பதை மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு, மக்களே மிக தெளிவாக இருங்கோ, மாணவர்களே மிக தெளிவாக இருங்கோ. மீண்டும் மீண்டும் எங்களுக்குள் இருந்து இந்த பகைவனானவன் எங்கள் இலட்சியத்தை துடைத்தெறிவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறான். உலக தேசமும் அதை தயார் பண்ணி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பல விடயங்களை வந்து கேட்டிருக்கின்றோம். பல விடயங்களை வந்து எமக்கு ஒரு பிரெஞ்சு மொழி சரியான முறையில் நாங்கள் சிறு வயதிலிருந்து அதை கற்றுக்கொள்ளவில்லை. வந்து 2 வருடத்துக்குள் இதை கற்றுக்கொண்டு அதை செய்து அதை உங்கள் மக்களில் நாங்கள் தெரியப்படுத்துகின்ற விடயம் எல்லாம் இங்கே இருக்கிறது. இந்த விடயங்களை நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை தேர்வு செய்து புரிந்து கொண்டு இந்த இனம் ஒரு விடயம் செய்வதற்கு முதல் எங்கள் மக்களிடம் அதை தெரியப்படுத்த வேண்டும். அதன் பின் தான் இப்படியான வேலைகளும் இப்படியான நிகழ்ச்சி நிரலுக்குள்ளும் வரும்போது ஒரு ஈழத்தமிழனாக வர வேண்டும். இங்கே நாங்கள் குறிப்பிடுவது இது நீங்கள் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை. கஜன் பொன்னம்பலம் அவர்களே, நீங்கள் வர வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. வாருங்கள், ஒரு ஈழத்தமிழனை அடையாளத்தோடு வாருங்கள். ஒரு வடக்கு கிழக்கு தமிழனினுடைய பிரதிநிதித்துவமாக வாருங்கள். அதை அந்த ஆவணத்தில் பூர்த்தி செய்யுங்கள், பதிவு செய்யுங்கள். அதான் எமது விடுதலையினுடைய அடையாளம். இன்று பாலஸ்தீனத்துக்கு இவ்வளவு ஆதரவு கிடைத்து இன்று விடுதலை பெறுகின்ற ஒரு நுனியில் நிற்கின்ற போது அவர்கள் எந்த இடத்திலும் பாலஸ்தீன் என்று அவர்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். நீங்கள் உங்களுடைய வாக்குக்காக அங்கே நின்று கொண்டு நாங்கள் சிங்களோடு போக வேண்டுமா, சிங்களோடு செய்ய வேண்டுமா என்று எத்தனை உங்களுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் இதே உங்களினுடைய பதிவில் சகோதரர் சுபாஷ் போன்றவர்கள் தாங்கள் பதவியை ஏற்றாலே சிங்கக்கொடிக்கு பக்கத்தில் ஏற்க மாட்டோம் என்று எப்படி நீங்கள் சிங்கத்திலே பிறந்த அந்த மனிதர்களோடு வந்தீர்கள்? எப்படி இந்த உலகம் உங்களுக்கு இலங்கை நாடாளுமன்றம் என்கின்ற இந்த சிங்கக்கொடியை உங்களுக்கு காட்டிய போதும் எப்படி நீங்கள் வந்தீர்கள்? அப்போ மக்களை ஏமாற்றாமல் முதலில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களோட வேலையை போய் பாருங்கள். இது ஒரு இனத்தினுடைய விடுதலை. இங்கே நாங்கள் உயிர்களை கொடுத்து நிற்கின்றோம்.
ஐக்கிய நாடுகள் சபைகளில் நீங்கள் பேச வேண்டும், பெற வேண்டும் என்றால் ஒரு ஈழத்தமிழனாக வந்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவுகளையும் நீங்கள் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொய்யான மாயையான ஊடக சந்திப்பை நீங்கள் நிகழ்த்தி கொண்டு மற்ற பிறரை நீங்கள் குற்றிக்காட்ட, நீங்களே ஒரு அழுக்கு, அடுத்த அழுக்கை நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது. என் பார்வையில் நீங்கள் ஒரு அழுக்கு என்றால் இந்த விடயங்களை நீங்கள் உண்மையாக தெரியப்படுத்தியிருப்பீர்கள். இங்கே அவர்கள் இட்டிருக்கின்ற சில விடயங்கள் உங்களுக்கு மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம். ஒரு நாடாளுமன்ற, இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உங்கள் அடையாளப்படுத்தும் போதே எமக்கு என்ன சூனியம் வைக்கிறார்கள் என்று உங்களை போன்றவர்கள் கண்டுறந்து பார்க்காமல், நீங்கள் பெரிய அறிவார்ந்தவர்கள் போல் ஊடகங்களில் இருந்து பிறரை குத்தி மணத்து கொண்டு நிற்காமல், நாங்கள் உங்களை மணக்கச் சொல்லவில்லை, நாங்கள் எங்கள் மக்களுக்கு இந்த கருத்தை சொல்லுகின்றோம். கஜன் பொன்னம்பலம் அவர்கள் தெளிவாக இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின் பல நடவடிக்கைகள் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் என்று உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு, எங்களுடைய இந்த ஈழத்தமிழர் கருத்தரங்கு ஊடாக தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இதற்குள்பட்ட விடயங்கள் என்னென்ன நடக்கிறது, ஈழத்தமிழரை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் நேரடியாக உரையாடிக்கொள்வோம். நன்றி. தொடர்ச்சியாக இந்த பதிவை கேளுங்கள். விளங்காதவர்கள் நேரடியாக வந்து இணையதளத்தில் உரையாடுங்கள். நன்றி. நன்றி தரன். உங்களுக்கும் தொடர்ச்சியாக இதை கேளுங்கள். நன்றி.